Welcome back to our channel Kritika Energy Essence. So UGTRB அப்பாயின்மெண்ட் பற்றின இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அது இந்த லாஸ்ட்டு ஒரு மாதமாகவே உடனே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மனநிலையோடு தான் எல்லாருமே இருந்தோம், நானுமே இருந்தேன். ஸோ இந்த பீலிட் இஷ்யூ வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. சரி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 2% மினிஸ்டரியல் ஸ்டாஃப், அதாவது அமைச்சு பணியாளர்களுடைய 2% பதவி உயர்வு சரியா வழங்கப்படலை அப்படிங்கிறதுனால அதோட கேஸ் டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக அந்த கேஸ் வந்து இப்போ போட்டது கிடையாது, 2021 போட்ட கேஸு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமாக இருக்கட்டும், அதோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ், ஜிகே அண்ட் எஜுகேஷன்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், TN 2024க்கான டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்டில் முக்கியமான விஷயம், இந்த 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் ரிசர்வேஷன் கேஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டாலும், அதாவது எந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு வர்ற ரெக்ரூட்மெண்ட்டில் 50% அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 33% தான் வரும், மீதி ப்ரமோஷனில் வரும். அந்த ப்ரமோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிடி டு பிஆர்டி, செகண்ட் கிரேட் டு பிடிஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வரும். அப்போ பிடியை வந்து பிஜியாக போடுறது, பிஜிஸை வந்து இத்தனை % வந்து ஹை ஸ்கூல் ஹெச்எம், ஹையர் செகண்டரி, அந்த மாதிரி தான் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்கான ப்ரமோஷனும் இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸாகவே நமக்கு வந்து இது வந்து நடத்தலை, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் நடத்தலை. ஆனா அமைச்சு பணியாளர்கள் அப்படிங்கிறது வந்து பிஜிடிஆர்பிக்குமே உண்டு. ஸோ நிறைய இடத்துல அது ஒரு பிரச்சனை. போன தடவை கூட ஒரு நியூஸ் வந்தது. ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அவங்க என்ன வராங்க அப்படின்னா அந்த 2% ரிசர்வேஷனில் டக்குன்னு வந்து பிஎட் பிஜியாக கூட ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் போயிட்டு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிடிஸை விட சீக்கிரமாக போயிட முடியும் அப்படின்னு கூட ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ஆனால் இது இப்போ போடப்பட்டது அல்ல, 2021 போடப்பட்டது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக வந்தது தான், ஹியரிங் லாஸ்ட்டாக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 26/9 அன்னைக்கு வந்திருக்கு, டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இன்டரிம் ஸ்டே கொடுக்கல. இடைக்கால தடை அப்படின்னு இன்டரிம் ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை எதுலையுமே இல்லை. கேஸ் டிஸ்போஸ்ட் வித் டைரக்ஷன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. என்ன டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட பேனல், ஸோ ப்ரமோஷன்னாலே ப்ரமோஷன் பேனல்னு இருக்கும், அந்த பேனல்ல இங்கே கொடுத்துருக்கிற ரெஸ்பாண்டன்ட், அதாவது பெட்டிஷனர் வந்து ரெஸ்பாண்டன்ட் யாரு அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன், அவங்க கிட்ட இந்த புது காப்பி நீங்க வந்து புதுசா என்னோட பேனல்ல கரெக்ஷன் பாருங்க, எங்களை சேர்த்து சீக்கிரம் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லி தான் இந்த டைரக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் இது பணி நியமனத்திற்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பற்றின சின்ன 2 ஸ்லைடு இருக்கு, நான் அதை பற்றியும் சொல்கிறேன். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவேக் குமார் சிங், ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் விவேக் குமார் சிங். ஸோ அவங்க ரெகுலர் லிஸ்ட்ல வந்திருக்கு, சிங்கிள் பெஞ்சில் 26/9 அன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ரிட்டர்ன் டேட், இதுக்கு முன்னாடி அவங்க ஃபைல் பண்ணியிருந்தது 23/2/2021 ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இதோட முக்கியமான விஷயம். அப்போ இந்த பணி நியமனத்தை தடை செய்ய சொல்லி அவங்க கொடுக்கல, எங்களுக்கு சரியான இது கொடுக்க சொல்லி ப்ரேயர்ல வந்து பணி நியமனம் வந்து எங்களுக்கு கொடுக்காம போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் பர்டிகுலர்லி இந்த பணி நியமனம், அதாவது நோட்டிஃபிகேஷனையோ இல்லை அப்பாயின்மெண்ட்டையோ பேஸ் பண்ணது இல்லை அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நிறைய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் வியூ ஆஃப் அபவ் சப்மிஷன்ஸ் மேட் பை லேர்ன் கவுன்சில் போத் சைட்ஸை நம்ம கேட்டதுக்கு அப்புறமா the petitioners are directed to make the respective first representation along with necessary proof before the second respondent. ஸோ பதில் சொல்லக்கூடிய ரெஸ்பாண்டன்ட்க்கு அதாவது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுங்க within a period of 1 week from the date of the receipt of copy of this order, and on such representation being received the second respondent is direct to consider the same and pass orders in accordance with within a period of 4 weeks from the date of representation கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீக்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து இன்டரிமோ ரிட் பெட்டிஷனோ இல்லை இன்டரிம் ஸ்டே ஃபார் 4 வீக்ஸ்னு கொடுக்கல. இவங்க 4 வீக்ஸ்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரிசிப்ட் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுங்க, செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் அதை வாங்கி செக் பண்ணிட்டு அதுக்கான ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தகவல். இதில் இன்டரிம் ஸ்டே அப்படிங்கிறது எதுலையுமே வரல. ஸோ ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் எந்த ப்ரூஃபையும் இது பண்ண சப்மிட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான தகவல்களை இதில் போடுங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்டரிம் ஸ்டே இடைக்கால தடை, பணி நியமனத்திற்கு தடை அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. அப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு மிக கம்மி தான். ஸோ அதனால இந்த ஒரு இஷ்யூவால் நம்மளோட அப்பாயின்மெண்ட் வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேற என்ன அப்பாயின்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பிடிபிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி சார்ந்த கோரிக்கைகள்ல பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அமைச்சரே சொல்லியிருக்காங்க. விரைவில் வந்து நமக்கு போஸ்டிங் இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னும் ஒரு பிஆர்டிக்கான போஸ்டிங்கான எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆர்எம்எஸ்ஏ சமக்ர சிக்ஷான்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஏ இதுலேருந்து வர்றதை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிடி அண்ட் பிஆர்டிக்கும் சேர்த்து போஸ்டிங் போடுறதுக்காக தான் வெயிட்டிங். பிலிட் இஷ்யூ இன்னும் சால்வ் ஆகலை, ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால அப்பாயின்மெண்ட் விரைவில் வந்துடும். அக்டோபரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப மனசை தளர விடாதீங்க. அடுத்தடுத்து நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து எப்போவுமே ஜஸ்டிஸ் டிலேட் லேட் ஆகுது, ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸ்டே ஹோப் அதுதான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.